சேலம் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த பேருந்தின் பின்பக்க சக்கரங்கள் திடீரென கழன்றபடி தரையிட்டு ஓடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் சொல்ல கேட்கலாம். தமிழ்ச்செல்வன் வணக்கம். இந்த விபத்து தொடர்பான முழு விவரங்கள் என்ன தமிழ்ச்செல்வன்? சேலம் எடப்பாடி அருகே உள்ள வெள்ளாண்டி வலசை சேர்ந்த விஜயன் என்பவர் தனியார் பேருந்து ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். இவர் நேற்று மாலை சேலம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு தனியார் பேருந்தில் எடப்பாடியை நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது பேருந்தில் நடத்துனர் கதிர் உட்பட பயணிகள் பலர் பயணம் செய்து கொண்டிருந்தனர். அப்பொழுது சேலம் அரியனூர் அருகே பேருந்து சென்று கொண்டிருந்த போது பேருந்தின் முன்பக்க டயர் திடீரென வெடித்தது. இதனால் பேருந்து தாறுமாறாக ஓடியது. இந்த நிலையில் சில வினாடிகளில் பேருந்தின் பின்பக்க டயர்களின் அச்சு முறிந்து பின்பக்க டயர்கள் பேருந்திலிருந்து தனியாக கலந்து விழுந்தது. பின்பக்க டயர்கள் இல்லாமல் பேருந்து சிறிது தூரம் ஓடியது. பேருந்தின் பகுதி சாலையில் உரசியபடி பயங்கர சத்தத்துடன் பேருந்து சிறிது தூரம் பயணித்தது. பின்னர் சிறிது நேரத்தில் ஓட்டுநர் பேருந்தை சாதுரியமாக நிறுத்தி பின்னர் பேருந்தில் இருந்த பயணிகள் அவசரமாக கீழே இறக்கிவிடப்பட்டனர். இது தொடர்பாக தகவல் அறிந்து வந்த கொடலாம்பட்டி காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து பயணிகளை மீட்டு வேறு பேருந்துகளில் அவர்கள் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கும் நடவடிக்கையை மேற்கொண்டனர். இதன் பேரில் அதிர்ஷ்டவசமாக பேருந்தில் பயணித்த பயணிகள் உட்பட யாருக்குமே எந்தவித பாதிப்பும் இல்லாமல் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இது தொடர்பான வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி தமிழ்ச்செல்வன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.